ஒரு திரைப்படம் அவர்களுக்கு வெளியிடுறதுக்கு பிரச்சனை கமலஹாசனுக்கு ஏற்பட்ட பொழுது அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டை விட்டு விலகுகிறேன், நான் செல்கிறேன் தானே சொன்னவர். எனக்கு மதசார்பற்ற ஒரு இடம் வேண்டும், தமிழகமாக இல்லாமல் போய்விட்டால் மதசார்பற்ற மாநிலம் இந்தியாவில் உள்ளதா என்று தேடி குடியமர்வேன். 2004 தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சுனாமி வந்தது. அந்த சுனாமி வருவதற்கு முன்பாகவே கமலஹாசன் ஒரு படத்தில் அதை சொல்கிறாரு. இந்த பெரிய அலையெல்லாம் வரும் சார், சுனாமி எல்லாம் வரும் சார், இங்கே சுனாமி ஆனால் 50 அடிக்கு வரும் சார் தனுஷ்கோடியில் சார். அது ஓவர் எக்ஸாஜரேஷனே தெரியல. சுனாமின்னா என்னன்னு தெரியுமாங்க, இது சொல்லணும், இது ஒரு எதர்ச்சியாக நடந்த சம்பவமாக தெரியல. அப்புறம் அதே கமலஹாசன் இப்போ சமீபத்தில் விஸ்வரூபம் 2ங்கிற படத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கடியில் அணுகுண்டு வச்சா சுனாமிலாம் வரும் தெரியுங்களா. தேம்ஸ் நதி கடல் அடைகிற இடம், நம்ம பூம்புகார் மாதிரி தண்ணிக்கடியில் இருக்கிற அந்த பாம்பு வெடிச்சதுன்னா இட் will be the biggest non-nuclear explosion and ஹைட் ஆயிடும் போது இதை வெடிக்க வச்சா ஒரு பெரிய சுனாமியை உருவாக்கும். 2004 வந்த சுனாமி என்பது இயற்கையான சுனாமி அல்ல, அது ஒரு உருவாக்கப்பட்ட சுனாமி என்று அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கன்ஸ்பிரசி தியரி உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அதை முன்னாடியே அறிவித்த ஒரு நபராக தான் இருக்கார். எபோலா வைரஸில் நோய் தாக்கி மக்கள் உயிரிழக்கிறதுக்கு முன்பாகவே எபோலா வைரஸை அவர் தசாவதார படத்தில் சொல்கிறாரு. நானும் ஒரு வகையில் கிருமி கண்ட சோழன் தான். அமெரிக்கா தன்னை பயோ ஆயுத தற்காப்பிற்கு தயார்படுத்திக் கொள்கிற மும்முரத்தில் இருந்தது. தசாவதார படத்தில் நட்சத்திர குறியீடுகள் 666 குறியீடுகள்லாம் அவரோட படத்தில் திட்டமிட்டு வைக்கப்பட்டிருக்குது. இன்றளவும் கமலஹாசனுடைய படங்களில் ஒற்றைக்கண் சின்னங்களும் இந்த இலுமினாட்டி சம்பந்தப்பட்ட அத்தனை சின்னங்களையும் தூக்கி சுமந்து இந்த பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி அது எப்படி இந்த அளவுக்கு எப்படி ஒரு மனிதன் செயல்படுற அத்தனை விஷயமா அவருக்கு தெரியுது. அப்போ அந்த செயல்படுத்தவர்களுடைய கூட்டணி அவருக்கு இருக்குன்னு தானே தெரியுது. பிரிட்டிஷ் அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவே அடிமைப்பட்டி கிடக்குது. அதோடைய மகாராணி பிரிட்டிஷ் ராணி. கமலஹாசன் ஒரு படத்தை எடுக்க போகிறான், அந்த பட திறப்பு விழாவுக்கு போய் அந்த படத்துடைய பூஜைக்கு கலந்துக்கிறாங்க. உண்மையாகவே கமலஹாசன் அந்த படம் எடுக்கிறாரா இல்லை இலுமினாட்டி கும்பல் அந்த படம் எடுக்குதா? கமலஹாசனுடைய அண்ணன் சாருஹாசன் ஃப்ரீ மேசனரியில் மெம்பராக இருக்காரு. சுவாமி விவேகானந்தர் இதில் உறுப்பினராக இருக்காரு. கமலஹாசனுடைய ஒட்டுமொத்த உறவினர்களும் ஃப்ரீ மேசனில் அங்கங்கே பொறுப்பில் இருக்கிறாங்க. சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் வந்தது. அவருடைய பிறந்தநாளில் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்கிறதுக்கு அவங்க உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் கமலஹாசன் ஜனாதிபதி ஆகிவிடுவார். திருமதி சாருஹாசன் மன்னி அவர்கள் சொன்னாங்க, அவர் ஜனாதிபதியை பார்க்கணும். நம்ம தம்பிகளுக்கு எல்லாமே அதே தான் ஒரு ஆசை, அண்ணனை என்னைக்காவது ஒரு நாள் ஜனாதிபதியை பார்க்கணும். கமலஹாசன் ஜனாதிபதி ஆகிவிடுவார். அது எப்படி இந்த ஜனாதிபதி மட்டும் ஆகிடுவார்? அவர் அத்தனையுமே ஒரு ஒரு மறைமுகமாக சில பொருட்களையும் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களாகவே அமைகிறது. மக்களுக்கு புரிதல் வந்திருக்கு. இந்த மறைமுக அரசியலை பற்றியும் இந்த ஃப்ரீமேசனை பற்றியும் இலுமினாட்டி கும்பல்களை பற்றியும்லாம் அந்த ஒரு புரிதல் இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. இந்த சும்மா ஒன்றும் தெரியாமல் இந்த சினிமாவை பார்த்துக்கிட்டே ஏமாந்துக்கிட்டு சினிமாவில் சொல்கிற தப்பான கருத்துக்களை எல்லாம் சரின்னு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு மடக்கூட்டம் வேணால் இவர்கள் பின்னாடி போய் நிற்குமே ஒழிய